வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம இத்தனை நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தாங்க நடந்திருக்கு. ஸோ எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ரேவதி கேக்குறாங்க, அம்மா ஒருவேளை எனக்கு மட்டும் மகேஷ் கூட நிச்சயம் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் இந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்காக பாட்டியோட பேரனை நான் கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. சந்திரா நேரா ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி, இப்படி அம்மாவையே மோசமா எதிர்த்து பேசுற, இதெல்லாம் நீ எங்கேருந்து கத்துக்கிட்ட? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. ஒவ்வொரு முறையும் பாட்டியோட குடும்பத்தை பத்தி பேசும் பொழுது நீங்க அம்மாவை தூண்டி விட்டுட்டு இன்னும் கோபத்தை உண்டாக்குறீங்க. நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. இது எங்களோட குடும்பம் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவுக்கு செம ஷாக்கு. அப்ப மயில் வாகனம் ராஜராஜாவை பார்த்து, பாத்தீங்களா ரேவதி எப்பேற்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கா அப்படின்னு. அப்ப கண்டிப்பா அந்த மகேஷ் மாயாவை பத்தி விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மகேஷை தூக்கி போட்டுட்டு இந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்காக கார்த்திய ரேவதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பா. ரொம்ப சூப்பரே. இன்னும் கொஞ்ச நாள்ல மகேஷோட உண்மையான முகம் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கும் ரேவதிக்கும் தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் ரேவதி கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். கார்த்தி மாப்பிள்ள இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா கட்டாயப்படுத்தினா கண்டிப்பா அவர் ரேவதியை கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திர நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன ரேவதி இப்படி பேசுற? நான் என்னோட புருஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு இங்க வந்து இருக்கேன். ஆனா என்ன போய் குடும்ப விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்ற. அக்கா, என்னக்கா இது? என்னை பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு யோசனையே இல்லையா அக்கா? ரேவதி இப்படி பேசுறா, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன இதெல்லாம் அந்த பொம்பளை உனக்கு சொல்லி கொடுத்தாளா? இன்னைக்கு போய் நீ கோவில்ல சந்திச்சுட்டு வந்த போதே எனக்கு தெரியும், கண்டிப்பா அந்த பொம்பளை ஏதாவது உனக்கு சொல்லி கொடுத்து பிரச்சனையை உண்டாக்குவா அப்படின்னு. உன்னைய என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் அவ சொல்லி கொடுத்துருக்கா. ரேவதி சொல்றாங்க, அம்மா இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கவே இல்லை. குடும்பம் ஒன்று சேர்றதுக்காக மட்டும்தான் அவங்க கிட்ட என்கிட்ட பேசினாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. இது எல்லாம் என் மனசுலேருந்து வர வார்த்தை. இதை கேட்டதோட சந்திரா நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, நீ எப்படி பேசுவ அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாதா? நீ சின்ன பொண்ணு ரேவதி, உனக்கு எதுவுமே தெரியாது. அந்த கிழவிதான் என்னென்னத்தையும் உன்கிட்ட சொல்லி கொடுத்து உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பாக்குறா. அக்கா, இதை இப்படியே விட்டா கண்டிப்பா இவ மகேஷ்க்கு இவளுக்கு நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அந்த டிரைவர் அந்த கார்த்தியை கூட கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. என்னக்கா பண்ண போற நீ? இவளை எப்படி கண்ட்ரோல் பண்ண போற? அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, அந்த பொம்பளை சொல்லி கொடுத்துதான் இப்படி எல்லாம் பேசுற அப்படிங்கறது நல்லா தெரியுது. இதுக்கு மேல அவங்களுக்கு சப்போர்ட்டா ஏதாவது பேசுனா அப்புறம் உங்க அம்மாவை நீ பார்க்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப மயில் வாகனம் ராஜராஜாவை பார்த்து, என்ன மாமா இவ்வளவு நேரம் ரேவதி நல்லா பேசிக்கிட்டு இருந்தா இப்படி அத்தை நோபால் ஆக்கிட்டாங்களே. ராஜராஜா சொல்றாரு, என் பொண்ணு நல்லாதான் கேள்வி கேட்டா, அட்லீஸ்ட் இத பத்தி சாமுண்டீஸ்வரி யோசனை பண்ணியாவது பாப்பாளே. ராஜராஜா சொல்றாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சந்திரா தான். சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் மனசு மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டதையும் சொல்லி சாமுண்டீஸ்வரியோட மனசை மறுபடியும் கலைச்சிட்றா. மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, இந்த சின்ன மாமியார் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இவங்களுக்கு தான் அந்த சிவனாண்டி கூட கல்யாணம் ஆகிட்டு இல்ல. பேசாம சிவனாண்டியோட போய் வாழ்றதை விட்டுட்டு எதுக்காக இங்க இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அதான் மாப்பிள்ள எனக்கும் தெரியல. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, மாமா இதுல நமக்கு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ரேவதியோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அந்த மகேஷ் பத்தின விஷயம் மட்டும் ரேவதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு கண்டிப்பா அவ கார்த்தியை கல்யாணம் பண்ணிப்பா. இதை கேட்டதோட ராஜராஜாவும், மாப்பிள்ள அதுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும். அன்னைக்கு கார்த்தி மாப்பிள்ள சொன்னாருல்ல மல்லிகா டாக்டரை பத்தி, அவங்க கிட்ட நம்ம போய் பேசுவோம். அவங்க மட்டும் சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசினா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி கோவமா வீட்டுல வந்துட்டு கல்யாணத்தை கேன்சல் பண்ணுவா. இதை தெரிஞ்சு ரேவதி கண்டிப்பா கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுவா. எப்படி மாப்பிள்ள அப்படின்னு மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, நல்ல யோசனை தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா
இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானம்மா பேசுறேன். பாட்டி ரொம்ப வயசானவங்க. நாளை பின்ன அவங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க உயிரோட இருக்கும் பொழுது நம்ம இப்படியெல்லாம் கொடுமையா நடந்துக்கிட்டோமே அப்படின்னு நம்ம தான் ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கும். ஏமா இப்படி இருக்கீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இந்த பிரச்சனையை இதோட விடு. இனிமே அந்த பரமேஸ்வரிய பத்தி இங்க பேசுன அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா வராங்க. அப்ப துர்கா நேர ரேவதியை பார்த்து, ரேவதி, என்ன ரேவதி இப்படி பேசுற அம்மாவை எதிர்த்து? அம்மா நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி முன்னாடியே நம்மளை பாக்குறதா இருந்தா வந்து பாத்துருக்கலாம்ல. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வரணும்னு அவசியமா? எனக்கு என்னமோ அந்த பாட்டி நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு தோணுது. உனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு துர்கா, உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கும். நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. இது கேட்டதோட துர்கா கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. சந்திரா நேரே ரேவதியை பார்த்து, ரேவதி, இதுல இருந்து நல்லா தெரியுது இது நீயா பேசல, அந்த குடும்பத்துல இருந்து சொல்லி கொடுத்து பேசுறாங்க. அப்ப ரேவதி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கு குடும்பத்தோட அருமை என்னன்னு தெரியல, அதான் இப்படி பேசுறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இல்ல, உங்க புருஷன் கூட போய் சார்ந்து வாழ்றத விட்டுட்டு இங்க வந்து இருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு குடும்பம் முக்கியம் இல்லை அப்படின்னு. அதனால நீங்க இதுல பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க சந்திரா. அப்ப மயில்வாகன நேரா சந்திராவை பார்த்து, சின்ன மாமியாரே, அவங்க சொல்றதும் சரிதானே. நீங்க கல்யாணம் ஆனவங்க, எதுக்காக இப்படி அக்காவோடயே சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழலாம்ல. இது கேட்டதோட சந்திரா நேரம் மயில் வாகனத்தை பார்த்து முறைக்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சின்ன மாமியாரே, என் மனசுல உள்ள விஷயத்த தான் சொன்னேன், ஏன் மேல கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டதோட செம்ம காண்டாகுறாங்க சந்திரா. சந்திரா அந்த இடத்துல இருந்து போனதோட மயில் வாகனம் நேரா ராஜராஜாவை பார்த்து, இங்க பாருங்க மாமா, நம்ம போயிட்டு சீக்கிரம் அந்த மல்லிகா டாக்டரை இமீடியட்டா சந்திக்கணும். அவங்க கிட்ட விஷயத்த சொல்லணும். இப்ப ரேவதி வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்டா. அவ மனசு சீக்கிரம் மாறத்துக்குள்ள நம்ம போயிட்டு சொல்லணும். இது கேட்டதோட நம்ம ராஜராஜாவும் ஆமா மாப்பிள்ள அப்படின்ட்டு ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு மல்லிகா வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நேரா மல்லிகா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா மல்லிகாவை பாக்குறாங்க. மல்லிகா நேரா ராஜராஜா பார்த்ததோட, ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்ல ராஜராஜா கேட்குறாரு, மேடம் இது மாதிரி நான் சாமுண்டீஸ்வரியோட புருஷன் ராஜராஜா. அப்ப மல்லிகா சொல்றாங்க, வாங்க, சாமுண்டீஸ்வரி வந்திருக்காளா? ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி வரல, ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். மல்லிகா கேக்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. ராஜராஜா சொல்றாரு, இது மாதிரி உங்களுக்கு கிளைண்ட் மகேஷ் மாயா அப்படின்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா? மல்லிகா சொல்றாங்க, அப்படியா, நான் எதுவும் கேள்விப்படலையே. அப்ப ராஜராஜா சொல்றாங்க, இந்த விஷயத்த சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். இது மாதிரி மகேஷுக்கு அண்ணி தான் மாயா, ஆனா அவங்க ரெண்டு பேருமே தப்பான தொடர்புல உள்ளவங்க. இப்ப ஞாபகம் வருதா? இது கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, ஆமா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அடிக்கடி என் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அது ரெண்டு பேருமே கேடுகிட்ட ஜென்மங்களாச்சே. அதுகளை பத்தி பேசுறதே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதுக்கு நம்ம ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? மல்லிகா சொல்றாங்க, அதுக்கு ரெண்டுத்தையும் வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் வீட்டுக்கு, மறுபடியும் இந்த மாதிரியெல்லாம் ஹாஸ்பிட்டல் வரக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க. மல்லிகா கேக்குறாங்க, சரி, அவங்கள பத்தி நீங்க எதுக்கு சொல்றீங்க? இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, சொல்றதுக்கான கட்டாயம், ஏன்னா அந்த மகேஷை தான் இப்ப ரேவதிக்கு கல்யாணம் பண்றதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம். இது கேட்டதோட மல்லிகாவுக்கு செம ஷாக்கு. என்ன, அந்த ஃப்ராடையா? ரேவதி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? இங்க பாருங்க, அந்த மாயாவும் மகேஷும் சரியான ஃப்ராடுங்க. அதுங்க இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்குங்க அப்படின்னா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியோட சொத்துக்காக தான் இப்படிப்பட்ட திட்டத்தை போட்டிருக்கணும். தயவு செஞ்சு அதுகளை நம்பாதீங்க, கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. ஐயோ சாமுண்டீஸ்வரி பந்தக்கால் நடுற வரைக்கும் வந்துட்டுன்னு சொன்னாலே, அவங்க கூடயா இத்தனை நாளும் நம்ம ரேவதி பழகிட்டு இருந்தா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமா, நீங்க நினைச்சா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். இது கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் உடனே சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இது கேட்டதோட நம்ம ராஜராஜாவும் உடனே நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரிக்கு மல்லிகா நேரா ஃபோன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்காங்க. ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது, மல்லிகா கால் பண்றா, கட்டு பிரிச்சுட்டாங்களோ அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மல்லிகா, எப்படி இருக்க?
மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, எனக்கு இன்னும் கட்டு பிரிக்கல. நாளைக்கு காலையில கட்டு பிரிச்சிருவாங்க. இங்க பாரு, நம்ம ரேவதிக்கு யாரு கூட கல்யாணம் நடக்க போகுது? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதுதான் மல்லிகா, உன்கிட்ட இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு பல தடவை முயற்சி பண்ணேன். ஒரு தடவை நிச்சயதார்த்தத்துல இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் பொண்ணோட கை காத்தாடியில பட்டுடுச்சு. அதுக்கப்புறமா எப்படியாவது பந்தக்கால் நடுற விழாவுக்கு உன்னை கூப்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை என்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்பையும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. இது கேட்டதோட நம்ம மல்லிகா சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, ஒவ்வொரு முறையும் பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க வரும் பொழுது இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு ஆரம்பத்துல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இது சூழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மல்லிகா சொல்ற, சூழ்ச்சியா? மல்லிகா சொல்றாங்க, ஆமா சாமுண்டீஸ்வரி, இது ஒரு சூழ்ச்சி தான். அந்த மாயா இருக்கால்ல? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாயா, மாப்பிள்ளையோட அண்ணி. மல்லிகா சொல்றாங்க, மாப்பிள்ளையோட அண்ணியா? அவங்களோட தொடர்பே தப்பான தொடர்பு. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது விசாரிக்காமையா நீ ரேவதியோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? அவங்க சரியான ஃப்ராடு சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மல்லிகா சொல்ற? நீ கேட்குற ஒவ்வொரு விஷயமும் அதிர்ச்சியா இருக்கு. மல்லிகா சொல்றாங்க, ஆமா சாமுண்டீஸ்வரி, உன் குடும்பத்தையே நல்லா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க. 2 பேரோட தொடர்பே தப்பானது. நீ வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களோட பேரை சொல்லி ரிப்போர்ட்ஸை வாங்கி பாரு. அதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியும். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. மல்லிகா நேரா ராஜராஜட்ட, இங்க பாருங்க, சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அவங்களோட பேர்ல ரிப்போர்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அதை சாமுண்டீஸ்வரி பார்த்தா கண்டிப்பா அவ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா. கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு கெட்டவனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட மாட்டாங்க. எனக்கு கட்டி பிரிச்சதோட அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மல்லிகா கோவமா சொல்றாங்க. அப்ப ராஜராஜா நேரா மல்லிகாப்ப பார்த்து, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு, என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல, மல்லிகா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் சரியான ஃப்ராடு. இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணி ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தப்பிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மயில்வாகனம் சொல்றாரு, மாமா, எப்படியோ அவங்க எப்படிப்பட்ட ஃப்ராடு அப்படிங்கிறது அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்ஸை பார்த்து சாமுண்டீஸ்வரி அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ராஜராஜா சொல்றாரு, சரி வாங்க மாப்பிள்ள, வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு நேரா மாயா மகேஷ்ல ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்ல, நர்ஸ் நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம், இப்பதான் மல்லிகா டாக்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க 2 பேரோட ரிப்போர்ட்ஸை காமிக்க சொன்னாங்க. நீங்க பாருங்க, இது லாஸ்ட் 2 இயர்ஸா வந்த ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸை காமிக்க, சாமுண்டீஸ்வரிக்கு அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்ததோட தலையே சுத்துது. இவங்க 2 பேருமே சேர்ந்து பல தடவை ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அதையெல்லாம் பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம். அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட நம்ம ரேவதி இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரேவதி அந்த இடத்துக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரி கையில துப்பாக்கி வச்சிருக்கிறத பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சியாகி, அம்மா என்னம்மா இது, ஏமா இவ்வளவு கோவத்தோட இருக்கீங்க? ஏமா, பாட்டிக்கு நமக்கும் பிரச்சனை சரிதான், ஆனா அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சே, மறுபடியும் பாட்டி மேல உள்ள கோவத்துல கிளம்பிட்டீங்களா? அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் இல்ல. அந்த மகேஷும் மாயாவும் இருக்காங்கல்ல, அதுங்க சரியான ஃப்ராடுங்க. நம்ம குடும்பத்தையே நல்லா ஏமாத்தி இருக்குதுங்க. ரேவதி கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அதுங்க 2 பேரும் சேர்ந்து பல தடவை ஹாஸ்பிட்டல் போயிருக்குதுங்க. அதுங்க சரியான ஃப்ராடுங்க. அதுகளை போய் நான் நம்பிட்டேனே, நம்மளை எப்படி ஏமாத்திட்டுங்க, அதுகளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சந்திரா செம்ம சாக்காகுறாங்க. சந்திரா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரியாது. கரெக்டா கல்யாண நாள் அன்னைக்கு சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்தலாம், கல்யாணத்தை நிப்பாட்டி அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு அப்படிங்கிறது சந்திராவுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. இன்னொரு பக்கம் சந்திரா சரி இந்த இடத்துல ஏதாவது பேசி ஆகணும் அப்படின்னு சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா ஒழுங்கா விசாரிச்சியாக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் நல்லா தான் விசாரிச்சேன். அன்னைக்கு சில பேர் தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொன்ன போது அவ மருந்து குடிச்சிட்டா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாமே பொய். அவ நம்ம கிட்ட நல்ல நாடகம் போட்டிருக்கா. இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க 2 பேருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி சரியான கோலத்துல கையில துப்பாக்கியோட கிளம்புறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இதா இருந்தாலும் பார்த்து முடிவெடுக்கா.
அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் சந்திரா, இது என் பொண்ணோட வாழ்க்கை. எப்படி நான் பார்த்து முடிவெடுக்க முடியும்? என் பொண்ணை ஏமாத்தி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம் சொத்துக்காகன்னு நினைச்சிருக்காங்க. அவங்கள எப்படி நான் சும்மா விடுவேன்? விடமாட்டேன். அவங்க 2 பேரையும் நான் காலி பண்ண போறேன் அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சரியான கோவத்துல நேரா அந்த மாயாவை பார்க்கறதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ரேவதி அழுகுறாங்க. மகேஷ் இப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அப்பன்னு பார்த்து நம்ம ராஜராஜாவும் மயில் வாகனமும் வீட்டுக்குள்ள வராங்க. ரேவதி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராஜராஜா கார்த்திகிட்ட போயிட்டு, மாப்பிள்ளை என்னாச்சு, ஏன் ரேவதி அழுகுறா? அப்ப கார்த்தி சொல்றாரு, அந்த மல்லிகா பத்தின விஷயம் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு தெரிய வந்துருச்சு. சாமுண்டீஸ்வரி மேடம் ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. இது கேட்டதோட நம்ம ராஜராஜா நேரா கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள நல்ல வேலை அந்த மகேஷை பத்தி உண்மை இப்பயாவது ரேவதிக்கு தெரிய வந்துச்சு. ரேவதி நேத்திக்கு என்ன சொன்னா, இது மாதிரி மகேஷை கல்யாணம் பண்ணலைன்னா குடும்பம் ஒன்று சேர்றதுக்காக கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொன்னால, நல்ல வேலை அவ ஒத்துக்கிட்டா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ரேவதிக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லுங்க. இது கேட்டதோட ராஜராஜாவும் சரி மாப்பிள்ள அப்படின்ட்டு நேரா ரேவதியை போய் பார்த்து, ரேவதி அம்மா அப்படின்னு சொல்ல, ரேவதி நேரா அவங்க அப்பாவை பார்த்து அழுகுறாங்க. அப்பா, மகேஷ் நல்லவருன்னு நினைச்சப்பா, அவரை நல்லாதான்ப்பா பேசினாரு. கடைசியில இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, ஏதோ ஆரம்பத்திலேயே அவன் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சு போச்சுல. இங்க பாருமா, இப்ப கூட உன் வாழ்க்கை எதுவும் ஆகல. இங்க பாரு, என் தங்கச்சி பையன் கார்த்தி ரொம்ப நல்லவம்மா. அவனை மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ பேசாப்புல அவனையே கல்யாணம் பண்ணிக்கமா. குறிச்ச தேதியில நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க. இது கேட்டதோட ரேவதி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, அதெல்லாம் ஒத்துப்பா, நீ கவலைப்படாத. மயில் வாகனம் நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா ரேவதி, இந்த நேரத்துல இப்படி சொல்றமேன்னு கோச்சிக்காத. ஆனா கார்த்தியை தவிர்த்து வேற யாருமே உன்னை நல்லபடியா பார்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க சொல்றது சரிதான். ஆனா நான் அவரை பார்த்ததே இல்லையே. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, அதுக்கான நேரம் வரும், அப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி கோவமா நேரா அந்த மாயாவையும் மகேஷையும் பார்க்க போறாங்க. 2 பேரும் சாமுண்டீஸ்வரி துப்பாக்கியோட வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி 2 பேருக்கு நேரா துப்பாக்கியை காமிச்சு, அன்னைக்கு நீங்க போட்ட நாடகத்துல நீங்க 2 பேருமே நல்லவங்கன்னு நம்பிட்டேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. என்னையே ஏமாத்திட்டியல்ல, உங்களை விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி துப்பாக்கியை வந்துட்டு மாயாவுக்கு நேரா நீட்டுறாங்க. இதை பார்த்ததோட மாயா அழுகுறாங்க. மேடம், யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லை மேடம், சொல்றது கேளுங்க, நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட கெஞ்சுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரமோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் தாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.